இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவு மெயினான இடத்துல லொகேட் ஆயிருக்குன்னா, இங்க இருந்து உங்களால சென்னையோட செகண்ட் டைட்டில் பார்க் பட்டாபிராம் டைட்டில் பார்க்க வெறும் 5 கிலோமீட்டர்ல ரீச் பண்ணிக்க முடியும். திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன் வெறும் 3 கிலோமீட்டர்ல உங்களால ரீச் பண்ணிக்க முடியும். அவுட்டர் ரிங் ரோடு அதே மாதிரி வெறும் 3 கிலோமீட்டர்ல உங்களால ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு வெல் கனெக்டிவிட்டி உள்ள ஏரியால, ஒரு வெல் டெவலப்மெண்ட் உள்ள ஒரு ஏரியாலுமே இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல நான் பிளாட் ரிவ்யூ பண்ண வரவே இல்லை. ஒரு 2 இண்டிவிஜுவல் லக்ஸரி வில்லாவை தான் நான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்லைங்க, 500 பிளாட் போட்டிருக்காங்கன்னு சொல்லல, சோல்ட் அவுட்டே பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த 500 பிளாட்ல 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இல்ல, குடும்பங்களே இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுவா இந்த பட்ஜெட்ல வாங்குற வில்லா வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவல் தான் உங்களால வாங்க முடியும். ஆனா இந்த இடத்துல சிஎம்டிஏ அண்ட் ரெரா அப்ரூவலோட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சரௌண்டிங்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் 3000 ரூபா 3200 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஆனா இங்க உங்களுக்கு 660 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவோட கிட்டத்தட்ட 792 பில்டப் ஏரியால ஒரு 2 பிளக்ஸ் வித் கார் பார்க்கிங்கோட ஒரு லக்ஸரி வில்லா இவங்க வெறும் 46.5 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சூப்பரான ஆஃபர்னா நம்ம சேனல் பேர் சொல்லி போற நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த பிரைஸ்ல இருந்து நெகோஷியபிளுமே பண்ணி தராங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒரு ஆஃபருமே உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. பொதுவா திருநின்றவூர் சரௌண்டிங்ல நானே எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் வந்து ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன் நம்ம ப்ராஜெக்ட்ல. ஆனா போட்டிருக்கிற எல்லாமே வந்து பிளாட்டா தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் வரை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஒரு லேண்ட் வீடியோவாக தான் நம்ம போட்டிருக்கோம். ஆனா இப்போ நாம பார்க்க போற இந்த இடத்துல நம்ம லேண்டை ரிவ்யூ பண்ண வரவே இல்லை. ரெடி டு மூவ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய 2 இண்டிவிஜுவல் வில்லாவை தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். முதல்ல நம்ம இந்த வீட்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை நம்ம ரிவ்யூ பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருநின்றவூரில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்கு. இன்னி தெளிவாக சொல்லணும்னா திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டரில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்கு. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டிலே சென்னையோட செகண்ட் டைட்டில் பார்க் பட்டாபிராமில் இருக்கக்கூடிய டைட்டில் பார்க்கு இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்தில் ரீச் பண்ணிக்க முடியும். கிலோமீட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு வெறும் 5 கிலோமீட்டர் தான் லொக்கேட் ஆகிருக்கு. உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோட் வெறும் 3 கிலோமீட்டரில் ரீச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து இப்போ கோயம்பேடு மார்க்கெட் வந்து திருமலிசைக்கு மாறப்போகுது. திருமலிசை வந்து வெறும் 8 கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு வெல் கனெக்டிவிட்டி உள்ள ஏரியாவில், வெல் டெவலப்மெண்ட் உள்ள ஏரியாவில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்கு. சரிங்க சார், ஏரியா லொக்கேஷனை பற்றி சொல்லிட்டீங்க, சைட் எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லைங்க, 28 ஏக்கரில் இந்த ப்ராஜெக்டை வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ ஒரு பிளாட்டு கூட அவைலபிளாக இல்லை. கிட்டத்தட்ட 500 பிளாட் வந்து இந்த இடத்துல சோல்ட் அவுட்டே பண்ணி முடிச்சிட்டாங்க. 500க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த இடத்துல பிளாட் வாங்கியிருக்காங்க. இதில் சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, 1 இல்லை 2 இல்லை 100 ஃபேமிலி இந்த இடத்துல ஆல்ரெடி குடியிருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி 100 ஃபேமிலி குடியிருக்கிற இடத்துல தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 2 இண்டிவிஜுவல் வில்லாமே லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே நல்ல ஒரு கிராண்டான ஆர்ச் வந்து உங்களை வெல்கம் பண்ணும். 1 இல்லை 2 இல்லை 3 பார்க் கொடுத்துருக்காங்க. அதில் 2 கிட்ஸ் பார்க்கு, ஒன்று வந்து சீனியர் சிட்டிசனுக்கு உண்டான பார்க் கொடுத்துருக்காங்க. வாக்கிங் ட்ராக் ஏரியா கொடுத்துருக்காங்க. சைட் உள்ளக்கே உங்களுக்கு இபி வந்துருச்சு. காரணம் 100 குடும்பங்கள் இருக்கிற காரணத்தினால சைட் உள்ளக்கே இபி இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டுமே கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான பிளாக் டாப் ரோடு, அதே மாதிரி சைட் உள்ளக்கே வந்து உங்களுக்கு ஷெட்யூல் கோட் இருக்குது, 8 வாக்கிங் ட்ராக் இருக்குது. ஸோ ஒரு லக்ஸரியான ப்ராஜெக்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுப்பாங்க அது எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த இண்டிவிஜுவல் வில்லா லொக்கேட் ஆகிருக்கு. இந்த 2 இண்டிவிஜுவல் வில்லாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 660 ஸ்கொயர் ஃபீட் 660 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் கிட்டத்தட்ட 792 பில்டப் ஏரியாவில் கட்டியிருக்க ஒரு 2 பிளக்ஸ் இண்டிவிஜுவல் வில்லாண்டே சொல்லலாம். உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து கவர்டு கார் பார்க்கிங்கோட கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு வந்து இது வந்து ஆக்சுவலி ஒரு 2 BHK இண்டிவிஜுவல் வில்லா. கீ ஃப்ளோரில் வந்து ஒரு பெட்ரூம் வித் காமன் பாத்ரூமோட இந்த ப்ராஜெக்ட் வந்துடுது. மேலே பால்கனியில் வந்து ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட உங்களுக்கு வந்துடுது. இதில் பால்கனியுமே இவங்க கொடுத்துட்றாங்க. மேலே டெரர்ஸுக்கான ஸ்பேஸுமே இவங்க விட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரெட் பிரிக்ஸில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்டிங்கோட குவாலிட்டியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நல்ல ஒரு பக்கவான மெட்டீரியலில் தான் இந்த ப்ராஜெக்ட்டுமே இவங்க கட்டியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு இடத்துல, அதுவும் இந்த பட்ஜெட்டில் இப்படி ஒரு லக்ஸரியான ஒரு இண்டிவிஜுவல் வில்லா கட்டித்தரது உண்மைக்குமே ஒரு ஒர்த்தான ஆஃபர்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 46.5 லட்சம் ரூபாய்க்கு இந்த இண்டிவிஜுவல் வில்லாவை இவங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் உங்களுக்கு இபி இன்க்ளூட் ஆயிடுது, போர்வெல் இன்க்ளூட் ஆயிடுது, சம்ப் இன்க்ளூட் ஆயிடுது, பிளான் அப்ரூவல் இன்க்ளூட் ஆகுது. வேறு எந்த ஹிடன் சார்ஜஸுமே இதுக்கு மேலே இவங்க பண்ண போகிறது இல்லை. ஓவராலாக உங்களுக்கு 46 லட்சம் ரூபாய்க்கு இந்த இண்டிவிஜுவல் வில்லாவை கொடுக்குறாங்க. இதில் சூப்பரான விஷயம் என்னென்னா, நம்ம சேனல் பேரை சொல்லி வரக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு இந்த ப்ரைஸ்லேருந்து நெகோஷியபிளுமே பண்ணி தர்றாங்க. ஒன்ஸ் இந்த வீடை வந்து நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது சரௌண்டிங்கை விசிட் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி நீங்கள் வாங்காமல் போக மாட்டீங்க. ஏன்னா
அந்த அளவுக்கு சுற்றி குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த வீடுமே லொக்கேட் ஆகிருக்கு. உங்களுக்கு அதுவும் நோட் பண்ண வேண்டிய விஷயம், ரெடி டு மூவ் ஸ்டேஜில் இப்போ வீடு கிடைக்கிறதே கஷ்டம். அதுவும் இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிற கஷ்டம். அதுவும் இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்கிற கஷ்டம். ஸோ இந்த வீடை வந்து நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஸ்டெப்ஸோட இந்த ரியா ஸ்ரீனிவாசா ஃபார்மில் 500 பிளாட் சோல்ட் அவுட் ஆகி 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வச்சுக்கிட்டு இருக்கு. அதில் 2 வீடு மட்டும்தான் இப்போ சேலுக்கு இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு உங்களால் குயிக்காக விசிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குயிக்காக விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை விசிட் பண்ண வரா இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களே உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டியுமே அரேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு வீடோ ஒரு லேண்டோ வாங்குகிற இடத்துல இருந்தீங்கன்னா, இறைவன் எங்கள் யூடியூப் சேனல் மூலமாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான்.